பூசையில் கரண்டி நுழைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வட மாநிலத்தவர்கள்லாம் வந்து கொஞ்சம் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸோட உண்மை நிலை புரிஞ்சு கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு அரசை கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கிடையில் வந்து இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல், இந்த பாகிஸ்தான் சும்மா வாலாட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து உங்களுக்கு வந்து முஸ்லீமுக்கு எதிராக வந்து எங்கள் மக்களுக்கு எதிராக வந்து ஆப்போசிட்டாக வந்து வேலை செய்யுது இந்த பிஜேபி அரசு. அவங்களுக்கு எப்போவுமே குடைச்சல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் அவங்கள வந்து வளர்த்தான் செய்கிறீங்க. இங்கே நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகளோடு நாங்கள் போராடிக்கிட்டு கிடக்கிறோம், அந்த அரசை எடுத்து போராடிக்கிட்டு கிடக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? உங்களுக்கு உள்ளூர் அரசியலும் தெரியல, உலக அரசியலும் தெரியல, முட்டாள் பசங்களாக இருக்குதுங்க. நீங்கள் செய்கிற இதெல்லாம் வந்து அப்படியே ஆப்போனண்ட்டாக நடக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தனையும் அறிவூட்டி அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான உண்மையை சொல்லி அவங்களுக்கு வந்து பல காலத்திலேருந்து அவங்கள மீட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமாக விஷயங்களை சொல்லி அவன் கேள்வி வைக்கிற நிலைமைக்கு அவனை கொண்டு வர்ற சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதலும் இந்த மாதிரி பண்ணி அந்த கட்சி வளர்கிறத நீங்கள் வந்து பாடுபடுறீங்க. பிஜேபியை வளர்த்து விட்டதே நீங்கள் தான். சொல்லப்போனால் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் அந்த சைனாக்காரன் தான். முதல்ல உங்கள் வேலையை உங்கள் நாட்டில் உருப்படியாக நீங்கள் வேலையை பாருங்கடா. வேலையை பார்த்து த பெஸ்ட்டு ரிவெஞ்ச் இஸ் லிவிங் வெல். அதாவது வந்து வாழ்ந்து காட்டணும். சின்ன சின்ன நாடுகள்லாம் இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து தீவிரவாதமும் போர் என்றைக்கும் நிரந்தர முடியாது. நீங்கள் வந்து உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். உழைச்சி முன்னேறிய நாடுகள் நிலைமைக்கு வாங்க, பட்டியலுக்கு வாங்க. சும்மா அப்படி உரண்டை இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் தான், இந்திய மக்கள் தான் பாதிக்கப்படுறோம். அவசரப்படுத்திட்டு கிடக்குற அந்த ஆட்சியை விட்டு எப்போ போகும் சொல்லி நீங்கள் சும்மா இந்த மாதிரி உரண்டை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு, எங்கள் மக்கள் பூரா எல்லாத்தையும் மறந்துடுவான். அவன் செய்கிற கெடுதலை பூரா மறந்துடுவான். அவன் செய்கிற மக்களுக்கு செய்கிற துரோகங்களை பூரா மறந்துட்டு கடைசியில் பாரத் மாதா கட்சிக்குன்னு கொடுத்த கொடியை பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் ஒன்றா நிற்பானுங்க. இதுக்கு தான் நீங்கள் வந்து வழி செய்கிறீங்க.